வணக்கம் பிரதர். இதெல்லாம் கட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம ஆகா வணக்கம் பிரதர். நல்லா இருக்கு. என்னடா அரிசி? என்ன அரிசி? அவ்வளோதான் பிரியாணி. பிரியாணி அரிசி தான் உண்மையான. பிரியாணி அரிசினா ஒரு அரிசி இருக்கா? தனியா இருக்கு. நானே சொல்றேன்னா அவன் சொல்றான் பாத்தியா? அருமைடா. அரை இது கடை தனியா வாங்குவாங்க. செருப்பா அடிடா. இல்லடா கேட்டா தருவாங்க. சும்மா அதுல ஒரு மாதிரி ஆவரேஜ் பொன்னி அரிசிக்கு பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் பிரியாணி பரவாயில்ல, டேஸ்டா இருக்கு. போய் சொல்றான். நீ போய் சொல்றியாமடா? அந்த உண்மையை சொல்லணும். பரவாயில்ல. உங்க ஊர்ல பொய்யா சொல்லக்கூடாது. ஏன்டா குழம்பு அவங்களே கொடுத்துருக்காங்க. குழம்பு கொடுத்து வரவங்க பொய்யெல்லாம் சொன்னா கடையில் பஞ்சாயத்து கைஸ் தான் நம்ம ஏரியா கைஸ். இதெல்லாம் கட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எட்டுல தூக்கிறேன் தூக்கிட்டா எல்லாரும் தான் ஒரு மாதிரி இது மாதிரி பாக்குறாங்க. இது மாதிரி ஏலியன் மாதிரி. அதுக்கு என்ன இது? ஆனா நீங்க கிளாஸா ஏற பின்னாடி வந்து பைப்ல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஏன்டா இப்படி பாக்குறீங்க அப்படின்னு கூட நல்லா பார்த்தேன். அவனுக்கு பக்கத்துல அது நீங்க சாப்பிட்டு நம்ம அடுத்து வேற அந்த மலைக்கு போயிடுவாங்க. வரும்போது உங்களுக்கு ஒரு மலை காட்டணும்ல, அந்த மலைக்கு ஆர்ஜிஎஃப். அவ்வளோதாங்க, நம்ம இங்கேருந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்டா நீங்கள் அந்த மலைக்கு போகிறேன்னு சொன்னீங்களே போகலையா அப்படின்னா, அங்கே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. அதனால அதுவும் இல்லாமல் பசங்க வேறு வேணாம் அப்படின்னாங்க. அதனால் ஊருக்கு கிளம்பிட்டேங்க. அந்த கட் அவுட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது இல்லைங்க, அது வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பிரச்சனையாட்டுக்கு தூக்கு மாட்டிட்டார் போல. சரிங்களா? எதுக்காக தூக்கு மாட்டி இதை பற்றி நான் வந்து நிறையா பேசலை. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா, நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து இருக்க போகிறதில்ல. சரிங்களா? மிஞ்சி போனால் இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறேன்னா இருக்க போகிறேன் நிமிஷம் அழைச்சிக்கிறேன். மிஞ்சி போனால் நம்ம இன்னும் எத்தனை நாள் இருப்போம் தெரியுங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒரு இப்போ 20 வயசுன்னு வச்சுக்கோ. இன்னும் ஒரு 60 வயசுக்கு இருக்கீங்கன்னா, அந்த 20லேருந்து 60 40 வருஷமா 40 வருஷம் 365 நாள் கணக்கு போட்டு பாருங்கன்னா எத்தனை நாள் நீங்கள் இருப்பீங்கன்னு. இவ்வளோ நாள் தான் நம்ம இருக்க போகிறோம். அது வரைக்கும் அதுக்குள்ளே இந்த லைஃப் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இறந்தால் எதுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு யாரும் இப்படி பண்ணாதீங்க. இதை பற்றி நான் வந்து நிறையா பேசலை. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம வந்து பேசுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த தாட் வந்து உங்களுக்கு போயிடும். அப்புறம் நம்ம ஆகா இப்போ பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்தில் எப்படி மேலே பார்த்தாங்க. இந்த இப்போ சைடில் ஒருத்தவங்க தான் பார்த்தீங்களா, ராஜன். ஐயோ, இவனை வந்து நம்பவே கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம போயிட்டுருப்போம். எப்படின்னா அவன் பாட்டு சர்றன் அப்படியே வந்து குறுக்க வந்துடுவான். இப்போ நம்ம போயிட்டுருக்கோன்னா நம்ம இப்போ இந்த பக்கத்தில் போயிடுவோம், ஸ்டப்புன்னு அப்படி தாண்டிடுவியா. அதனால் ரோட்லேயும் வந்து கொஞ்சம் பார்த்து போங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், இன்ஸ்டா. சரிங்களா? இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நான் பேசுகிறத வந்து நீங்களே நம்மளோட ஃபேமிலி மெம்பர் ஆயிடுவீங்க. ஃபேமிலி மெம்பர்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க தாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். மற்றவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா நீங்களும் ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நீங்களும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிடுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவேன், லைஃப்லையும் சரி ரோட்லையும் சரி நம்ம வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க. அப்போ என்னென்னா, ஓகேங்க, இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம வந்து அமராவதி போயிட்டு நம்ம ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்டா எங்கடா அமராவதி சீரீஸ்லாம் காணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தா தான் இருக்கும். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் தரேன். நம்ம அமராவதி சீரீஸோட லிங்க்கு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அங்கே போய் முதல்ல பண்ணைக்கு போனோம், அப்புறமே அமராவதிக்கு போனோம். அமராவதியில் வந்து பெரிய அட்ராசிட்டி நடந்துச்சுங்க. அது வந்து என்னன்னு நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள். சரி, வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன கிளிப் வேணால் தரேன்.
நாங்கள் போனோம் ஆர்ஜிஎஃப் சரிங்களா. நாங்கள் வந்து அமராவதிக்கு ஜாலியாக பசங்க நாங்கள் 3 பேர் போனோம். 3 பேர்னா எங்கடா 3 பேர்த்த காணோம் அப்படின்னா பின்னாடி 2 பேர் வருவாங்க. போனோம். என்னன்னா அங்கே ஃபுல்லாக ஒவ்வொரு மரத்தையும் பிடிச்சி இந்த கப்பல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. யாரெல்லாம் சிங்கிளாக இருக்கீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கப்பலாக இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா சரிங்களா. நான் வந்து கப்பல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கப்பலாக இருக்குங்க. சிங்கிளாக இருக்கவங்க வந்து கீழே வந்து சிங்கிள்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூரா அந்த கப்புள்ஸ் பண்ணுற அலும்பு தாங்க முடியலைங்க. நாங்கள் 3 பேர் போயிருக்கிறோம். சரி 3 பேர் பசங்க வந்திருக்காங்களே, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கண்ணில் படாமல் இருப்போம். அதெல்லாம் இல்லை, அவங்க வாட்டு ஜாலியாக ஒரு மரத்தை பிடிச்சிட்டு எங்களுக்கு நடக்கிறதுக்கு வழி விட மாட்டுறாங்க. அந்த வீடியோ பாருங்கள், பசங்களோட சரியான அலுமாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முதல்ல பண்ண வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு மேலே அட்ராசிட்டியாக இருந்திருக்கு முதலையே கூட. நான் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம எங்கே வந்துட்டோம், இது வந்துட்டோங்க. அதுனா மடத்துக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இது மடத்துக்குளமா நீலம்போர்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, வரும்போது நம்ம வந்து இந்த கேமரா மூவ் பண்ணியிருக்கோம்ல, ஒரு பொண்ணு வந்து பார்த்துச்சுங்க. இந்த முன்னாடி போகிற 2 பேர் இருக்காங்க பாருங்க, முன்னாடி இல்லை பின்னாடி வராங்க. அவனுங்க பார்த்த பார்வை இருக்கே, அதெல்லாம் சொல்லவே முடியாது. எப்பா ஒரு கொடூர பார்வையில் பார்த்தானுங்க. அது வந்து போன வீடியோ லிங்க்கில் போன வீடியோ இதில் இருக்கும். ஐயோ பைக் ஓட்டிகிட்டு பேசுகிறது வந்து வாய் வளட்டுது. வரையும் சரிங்க, அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு போய்க்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. அப்பா யாரும் வரலப்பா. இங்கிட்டலாம் ஆர்ஜிஎஃப் இங்கிட்டு வாரமாக இருந்தால் ஐயோ சொல்லாமல் தெரியலீங்களே. இந்த இடத்துல தான் வந்து போலீஸ் நிற்பாங்க. தயவு செஞ்சு எல்லாம் பார்த்து வந்துக்குங்க சரிங்களா. லைசன்ஸ் இருக்கவங்க பைக் ஓட்டுங்க, லைசன்ஸ் இல்லாதவங்க பின்னாடி உட்கார வச்சு லைசன்ஸ் இருக்கவங்க ஓட்ட வச்சு கூட்டுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லோரும் வந்து ஹெல்மெட் போட்டுக்குங்க. நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் போனாலும் சரி, தூரமாக போனாலும் சரி, ஹெல்மெட் போடாமல் பைக்கை எடுக்காதீங்க. பைக் அது வந்து ரொம்ப டேஞ்சருங்க சரிங்களா. கீழே விழுந்தால் அதெல்லாம் நடக்காது. நடந்தால் சப்போஸ் நம்ம பசங்க வந்து வேறு லெவலில் பைக் ஓட்டிங்கன்னு தெரியும். இருந்தாலும் பைக் நம்ம பசங்களுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு செகண்ட் வந்து ஏதோ ஒன்று நடக்கலாம். அதனால் ஹெல்மெட் போட்டுங்க சரிங்களா. காய்ஸ் உங்கள்கிட்ட வந்து நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆர்ஜிஎஃப் ஃபேமிலின்னு இருக்கும். கீழே வந்து இதோட லிங்க்கும் தரேன். நான் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன கிளிப் போடுவோம். நம்ம எங்கெங்கே போகிறோம்னு சொல்லி அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அப்புறம் வந்து போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோக்கெலாம் வந்து வேறு லெவலில் சப்போர்ட் தந்துருக்கீங்க, வியூஸ் தந்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி ஆர்ஜிஎஃப் சரிங்களா. இதே மாதிரி சப்போர்ட் வந்துட்டே இருங்க. மறக்காம வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, வெளுத்து போடுவோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கப்பா. அப்புறம் வந்து என்னென்னா, அந்த பிரியாணிங்க இப்போ வந்து இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க. பிரியாணி இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அது வந்து நான் வந்து ஆவரேஜ்னு சொல்லியிருப்பேன். ஆவரேஜ் தான். ஆவரேஜ்னால் ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, மீடியமாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து சர்வ் பண்ண விதம் இருக்குல்ல, வந்து அது வேறு லெவலுங்க சரிங்களா. அவங்களாம் வந்து நமக்கு இப்போ ஒரு வேறு ஹோட்டலில் வந்து அவங்க வந்து வச்சுட்டு போயிடுவாங்க சரிங்களா. அவங்க வந்து கொண்டாந்து நம்மள்ட்ட வந்து அந்த வந்து கொடுத்து என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு பார்த்து பண்ணாங்க. அது வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. குமரலிங்கம் போனீங்கன்னா மறக்காமல் வந்து அந்த அந்த கடை வந்து அந்த கடை பேர் வந்து ஏதோ பிரியாணி பாய் பிரியாணி அந்த மாதிரி ஏதோ ஒரு கடை இருக்குது பேர் சரிங்களா. எங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, குமரலிங்கத்தில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. அங்கே தான் அங்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி. மறக்காமல் அங்கே போய் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. சரி, இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்னென்னா, ஓகேங்க இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம சிட்டா பறந்து வரும். இப்போ வந்து இது எந்த ஊருப்பா, இது வந்து சோழமாதேவின்னு நினைக்கிறேன். சோழமாதேவி தான். சோழமாதேவிக்கு பக்கம் வந்துட்டேங்க சரிங்களா. மடத்துக்குளம் தாண்டி வந்துட்டோம். இங்கிட்டு ஃபுல்லாக இது தாங்க. அது என்ன, இந்த சக்கரை இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, சக்கரை செய்வாங்கள்ல அந்த கரும்பை வச்சு, அதுதாங்க இங்கிட்டு ஃபுல்லாக செய்கிறாங்க. வெல்லம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறாங்க. இங்கிட்டு இந்த இடத்துல வரும்போது ஆர்ஜிஎஃப் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு வாசனை வருங்க. அந்த சக்கரை வாசனை வந்து வரும். அதெல்லாம் வந்து யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா. அப்புறம் வேறு என்ன, இந்த இடத்துல ஆர்ஜிஎஃப் இந்த இடத்துல வரும்போது ரொம்ப சேஃபாக போங்க. ஏன்னா இங்கிட்ட வந்து 2 பக்கம் ரோடு இருக்கா, டக்குன்னு குறுக்க வந்திருக்காங்க. நான் வரும்போது நிறைய பேர் குறுக்க வந்தாங்க. அதனால் பார்த்து சேஃபாக போங்க. ரோட் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியெலாம் கிடையாதுங்க சரிங்களா. ரொம்ப 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 கஷ்டம். டக்குன்னு ஒவ்வொரு செகண்டு நம்ம பயந்துட்டு தான், பயம் இல்லை இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. டக்குன்னு குறுக்க வருவாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்பீடாக போகிறவங்க போயிடுவாங்க ஆர்ஜிஎஃப் சரிங்களா. இதை வந்து நல்லா கேட்டுங்க. இந்த ஸ்பீடாக போகிறவங்க வந்து போயிடுவாங்க சரிங்களா. நம்மள மாதிரி பசங்க வந்து ஸ்பீடாக போவோம். ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டோம், ஒரு அளவான ஸ்பீடாக போவோம். ஒரு 80-90 போவோமா. நம்ம வந்து எப்படியாச்சும் போயிடுவாங்க. அந்த மெதுவாக வருவாங்க பார்த்தீங்களா, எவ்வா இப்படி மெதுவாக போயிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இப்படி போவோம், டக்குன்னு குறுக்க வந்துடுவாங்க. ஆகா ஏதோ ஸ்கூலுப்பா. இப்போ மெதுவாக போய்கிட்டு நம்ம ஸ்பீடாக வர தெரிஞ்சு டக்குன்னு குறுக்க வந்துடுவாங்க. ஏங்க நாங்கள் தான் வேகமாக வந்துட்டுருக்கோம், நீங்கள் மெதுவாக போகிறீங்க, கொஞ்சம் ஓரமாக போகலாம்ல. அதுக்காக நான் வந்து ஸ்பீடாக போகிறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணல.
சொல்கிறேன் சரிங்களா. எனக்கு வந்து நிறையா டைம் நடந்திருக்கு. நான் வந்து ஸ்பீடாக போகும்போது என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் போனோன்னே டக்குன்னு ரைட் எடுத்துருவாங்க சரிங்களா. ஒரு இண்டிகேட்டர் போட்டு திருப்பலாம். இந்த இடத்துல வந்து ஒரு அக்கா வந்து சூப்பராக பேசுனாங்க. ஐயோ டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்னே. இண்டிகேட்டர் போட்டு திருப்பலாம், இல்லை ஏதாச்சும் திரும்பி பார்த்துட்டு திரும்பலாம், ஒன்றும் இல்லை, இப்படி போயிட்டுருக்காங்க அப்படியே டக்குன்னு திரும்பிடுறாங்க. என்னது இது. அப்புறம் வந்து என்னென்னா அந்த பெட்ரோல் பங்க் வந்து ஒரு அக்கா வந்து சூப்பராக பேசுனாங்க. நாங்கள் வந்து பெட்ரோல் போட்டுட்டு இருந்தோமா, என்னப்பா ஹெல்மெட்டில் ஏதோ முளைச்சிருக்குது அப்படின்னாங்க. அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, கேமரா பவுண்ட் பண்ணுறது அப்படிங்க. ஓஹோ நீ யூடியூபரா அப்படின்னு சொல்லி அந்த அக்காவே நம்ம சேனலை பார்த்து வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. அவங்களாம் நம்ம ஃபோனை வாங்கி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி. இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல வந்துட்டோம், கனியூர் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஜெஃப் சரிங்களா. இந்த இங்கிட்டு போகும்போது சொல்லிட்டு வந்தேன்ல, ரைட் லெஃப்ட்லாம் இது அது என்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு, அங்கே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப 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 பக்கம் தாங்க சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். அதுவும் இல்லாமல் அப்போ அமராவதி வந்து எவ்வளோ நேரத்தில் போட்டுருந்துச்சுன்னா, நம்ம ஊர்லேருந்து போகிறதுக்கு 1/2 மணி நேரம் போட்டுருந்துச்சுங்க. நாங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் போனோம் தெரியுங்களா, 22 நிமிஷத்துலேயே நாங்கள் வந்து இங்கேருந்து அமராவதி போயிட்டோம். அதுவும் இல்லாமல் விளாக் பண்ணிட்டு நின்று அவனை கூப்பிட்டு போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன் வந்து கூகுள் ஆகா இன்னொரு ஆட்ஜெஃப் இன்னொன்று என்னென்னா, இந்த நம்ம கோயிலில் கூட அந்தளவுக்கு கூட்டம் இருக்க மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து நம்ம அண்ணா வந்து பூரா தாஸ்மார்க்கு மூடிட்டாரா, எப்பா இங்கிட்டு போகவே முடியலைங்க, பூரா பேர் வந்து நின்றுருக்காங்க அந்த தாஸ்மார்க்கில். நான்லாம் அங்கிட்டு போகும்போது இங்கே இந்த இடத்துல வரும்போது மட்டும் பார்த்து போவேன். எப்பா யாராச்சும் இந்த சரக்கு அடிக்கிற அண்ணாக்கள் குறுக்க வந்தாங்கன்னா நம்ம மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க தான் சரக்கு அடிச்சிருக்காங்க, இருந்தாலும் நமக்கு டேமேஜ் ஆயிருமே. அவங்க என்ன பைக் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம பைக் ரெடியாக பண்ண தர போகிறாங்க, நமக்கு அடிப்பட்டால் கூட ஆறிடும். நம்ம பயவழிக்கு அடி விட்டுச்சுன்னா அந்த ஒரு ரீல் வரும்ல, எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் நீ தான் பார்த்துக்கணும், உனக்கு ஏதாச்சும் ஆனாலும் நீ தான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பக்கமெல்லாம் வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன்னா இங்கிட்ட வந்து நிறைய கூட்டமாக நிற்கிறாங்க அண்ணாக்கள்லாம் சரக்கு அடிக்கிறதுக்கு. எங்கள் ஊர்லேருந்தே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்கள் ஊர் பக்கம் தானே. ஓகே அஜிஎஃப் வந்து நம்ம கனியூர் வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே போனோன்னே ஒரு ரைட் எடுத்தோம்னா நம்ம ஊர். அந்த இடத்துல வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு பொண்ணு பார்த்துச்சுங்க சரிங்களா, கொமரங்க திரு வந்து ஒரு பொண்ணு பார்த்துச்சு. அதை வந்து இப்போது எதனால் பார்க்குறாங்கன்னா, நம்ம வந்து கேமரா வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த நம்ம ஊர் சைடு வந்து யாரும் இந்த கேமராலாம் மவுண்ட் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. அதனால் அவங்க பார்க்குறாங்க. உடனே ஒன்று அப்படி இப்படின்னு என்னையவே மண்டையை குழப்பி அந்த புள்ள வந்து உன்னை பார்க்குது. ஒரே நிமிஷம் நான் ரைட்டு திருப்பிக்கிற பார்த்துட்டு அந்த புள்ள வந்து உன்னைய பார்க்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை சொல்கிறானுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்க உங்களுக்கு இருக்குடா வந்து என்னென்னமோ சொல்கிறானுங்க. வந்து ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்க்குறதுல அவங்க என்ன அப்படியானா தப்பா இல்லை. அவங்க என்ன நம்மளை என்ன லவ்வாக போகிறாங்க. லவ் பண்ணாலும் நமக்கு வேணாம். ஐயோ சாமி. ஓகேங்க, நம்ம வந்து இந்த வெங்கடகிருஷ்ணா ஸ்கூல் விட்டு வந்துட்டோம். நம்ம ஊருக்கு வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதெல்லாம் நம்ம சிட்டா பறந்து வருவோம். அடுத்த விளாக் வந்து எங்கடா போகிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சரிங்களா. நான் வந்து ஒரு 2 பக்கம் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒன்று வந்து என்னென்னா கொடைக்கானல், இன்னொன்று வந்து என்னமோ ஒரு மலைங்க, அது ஏதோ மேகமலை அந்த மாதிரி ஏதோ ஒரு மலை, அது பேர் எக்ஸாக்டாக தெரியல. நான் வந்து கூகுள் மேப்பில் தான் போட்டு பார்த்தேன் எதுவும் வந்து நம்ம ஊர் பக்கம் இருக்குன்னு. அந்த மலைக்கு போவோம். 2ல் ஏதோ ஒரு போவோம். கொடைக்கானல் போவோம், இல்லைன்னா மேகமலைக்கு போவோம். ஆனால் கொடைக்கானல் போனால் நம்ம வந்து சோலோ ட்ரிப் தாங்க போவோம். பசங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து வந்தால் அவனை வந்து தங்காமல் வரமாட்டானுங்களாமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த விளாகை வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சார், கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டாடா. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.